உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொளிங்க, தனுசு ராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா, நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக ஒருத்தது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் தான் கொடுத்துருக்கிறாருங்க. பாதகமான பலன் கண்டிப்பாக இல்லை. எனக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தாவே பொதுவாகவே எடுத்துகிட்டாவே மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடந்திருக்குது. அந்த எப்படி என்னென்ன கிரகங்கள் கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன கிரகங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போதுங்க, தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைகிறாருங்க. தனக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான், குடும்பக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் அடைகிறதுனால தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு யோகங்கள் கிடைக்கும். அதுவும் தொழில் மிக அற்புதமாக இருக்குது. சுய தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு, சிறு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு வெளி தேசம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, இந்த மண் விஷயத்தில் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, ஒரு ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, நிறைய துறையில் எந்த துறையில் அனைத்து துறையிலையுமே தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. குரு பார்வை பட்டால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்க. குரு பார்வை பார்த்தாலே பெரிய மாற்றங்கள் அடையலாம், எல்லாமே சாதிக்கலாம். குரு பார்வை பார்த்தால் நம்மளுக்கு இருக்கா அப்படி தான் பார்க்கும். அந்த மாதிரி குரு பார்வையே உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக தனக்காரன் யோகத்தில் இருக்கிறதுனால, சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அடைஞ்சே தீருவீங்க இந்த ஜூலை மாதத்தில். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கும், சூரிய பகவானும் குரு பகவானும் திருமண யோகத்தில் இருக்குதுங்க. இந்த திருமண யோகத்தில் இருக்கிறதுனால தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமணஸ்தானது கைகூடி வரும். திருமணம் ரொம்ப நாள் தடையாக இருக்குதுங்க, கைகூடி வரல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண யோகம் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் உருவாகும், நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான முறையில் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் தேதியிலிருந்து யோகங்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும். ஏன்னா 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளே மிக அற்புதமான முறையில் கிடைக்கும், நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் புத்திர செல்வங்கள் குறையில்லாமல் தடையில்லாமல் தனுசு ராசி நண்பர்களுக்கு கைகூடி வரும், நல்லது நடக்கும். எனக்கு பார்க்கும்போது இந்த கிரகங்கள் யோகங்கள் அமைகிறதுனாலையும், சூரிய பகவான் தனஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனாலையும், குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சனி பகவானும், செவ்வாய் பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால அரசியல் ரீதியில் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக 100% நல்லது நடக்கும். தனுசு ராசி நண்பர்கள் அரசியல் ரீதியில் போனால் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை, கைகூடி வரும். சந்தோஷமான முறையில் அரசியல் ரீதியில் போகிறவங்களுக்கு நல்ல லாபத்தோடு அடைய வேண்டிய சூழ்நிலைகள் கைகூடி வரும். அதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏற்படுத்தி விடும். கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களே பயப்படாதீங்க. போனால் நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமா, இல்லை நஷ்டத்தை செஞ்சிடுவோமா, நஷ்டத்தை சந்திச்சிடுவோமா, பலவகையான கஷ்டங்கள் சந்திச்சிடுவோமா, எல்லாம் இழக்கக்கூடாது இழந்துடுவோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப யோசனையில் இருந்திருப்பீங்க. தனுசு ராசி நண்பர்களே கவலைப்பட வேண்டாம், தேவையில்லை. தைரியமான முறையில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கைகூடி வரும். அரசியல் ரீதியில் நல்லது மாற்றங்கள் சந்திப்பீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.
தொழிலில் இடமாற்றம் அடைஞ்சே தீருவீங்க. இப்போ ஒரு பர்மனெண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க, அது பிஸ்னஸ் கவர்மெண்ட் தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழிலாக சரி, ஒரு டெம்பரவரியாக நான் பார்த்துட்ருக்குறேங்க. இப்போ அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களும் சரி, ஒரு டெம்பரவரியாக போயிட்டுருக்குறேங்க, அதில் பர்மனெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி நண்பர்கள், கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சரி, இல்லை அதில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகுவீங்க. கண்டிப்பாக எனக்கு தனுசு ராசிக்கு அற்புதமான முறையில் குரு பகவான் யோகமே உங்கள் பார்வையை பார்க்குறாருங்க. அதனால் பார்வை பார்க்குறதுல நல்லது இருக்குது. அந்த கிரகங்களும் நல்லா இருக்குது. சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனாலே உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகாதவங்க கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறேங்க, இந்த மாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையும். ட்ரை பண்ணுங்கள், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், சந்தோஷமான முறையில் இருப்பீங்க, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுத்திவிடும். சந்தோஷமான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க, கைகூடி வருவீங்க. முடிஞ்ச வரை நீ காசு பணம் இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரை ஒரு தான தர்மம் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு புண்ணியம். முடிஞ்ச வரை இல்லைன்னு சொல்லாமல் தனுசு ராசி நண்பர்கள் தான தர்மம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தெய்வத்தை வணங்கிட்டவங்க, உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டவங்க, முன்னோர்கள் தெய்வத்தை வணங்கிட்டவங்க, நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், திடீர் யோகங்கள் கிடைக்கும். வாழ்வீங்க, வளருவீங்க. இந்த எதிர்கால யோகன்றது கைகூடி ஓரளவுக்கு இருக்குதுங்க. சந்தோஷமான முறையில் இருப்பீங்க, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷம் அனைத்து விஷயத்துலையுமே சாதிக்குவீங்க. இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.